ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன். இன்றைக்கி நான் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பெப்பர் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 12 காஞ்ச மிளகா போல் நான் 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் 12 போல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி, தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு திரும்ப ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் அந்த வேர்வை தண்ணி அப்புறம் சிக்கனில் இருந்து வர தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். அதனால் நம்ம பெப்பர் சிக்கனுக்கு தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சுக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ நான் ஒரு பொடி இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். நான் 3 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அது 3ஐயும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதான் சேர்த்துக்க போகிறேன். 1.5 கிலோ சிக்கனுக்கு நான் 3 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 3ஐயும் பவுடர் பண்ணி இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி, சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இப்போது நம்ம திரும்பி மூடி போட்டு வேக வைக்க தேவை கிடையாது. இப்போ இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டாலே போதும், நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ நான் திரும்ப மூடி போடலை, அப்படியே அந்த தண்ணி வத்துற அளவுக்கு அப்படியே பக்கத்தில் நின்று கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த தண்ணி வத்துறதுக்கும் சிக்கன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். மல்லி இலை வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்எஸ்எம் ஸ்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.